என்ன வார்த்தை சொன்னீங்க சௌந்தர்யா? என்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க? நான் ஒன்றும் புனிதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறதுக்காக ஒன்றும் நான் இங்கே வரல. இத்தனை வருஷமாக நான் வெயிட் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். அப்போ நான் கேம் ப்ளே பண்ணுவேனா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி சரியான கேள்வி தான். ஆனால் அது எந்த இடத்துல பண்ணீங்க அப்படிங்கிறதான் இது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறப்படும். அது தாண்டி ஜாக்லின் சரியா இல்லை சௌந்தர்யா சரியா அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரான பிறந்தே நான் இண்டிவிஜுவலாக தான் கேம் ப்ளே பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேங்கை அமைச்சாங்க. அந்த கேங்குக்குள்ளே சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் இருந்தாங்க. அந்த கேங்குக்குள்ளே இருக்கும்போது அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுக்கிட்டாங்க. நம்ம இந்த மாதிரி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இருக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், எல்லாமே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. அதே மாதிரி ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல சௌந்தர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தட்டி கேட்டிருக்காங்க. சொல்லப்போனால் தர்ஷிகா அவர்களே ஜாக்லினுடைய அப்பா இதெல்லாம் உங்கள் அப்பா விடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்காக போயிட்டு சௌந்தர்யா அவர்கள் தர்ஷிகாவை புள்ள பிடிச்சி நூக்கி விட்டுருப்பாங்க, அடிக்கிறதுக்கே போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க தான் சௌந்தர்யா அவர்கள் ஜாக்லினுக்கு. ஆனால் எந்த இடத்துலையுமே ஜாக்லின் அவர்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் அதை எடுத்து கேளுங்க, ஏன்டா நீங்கள்லாம் கேட்காம விட்டுட்டீங்க, எனக்காக ஏன்டா நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் கேட்கல. இது ஜாக்லினுடைய சரியான பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் ஜாக்லினுக்கு இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் அதுக்கப்புறம் பயங்கரமாக ரோஸ்ட் செய்யப்படுறாங்க. கோவா கேங்கை பிடிச்சி வெளுன்னு வெளுத்து விட்றாரு விஜய் சேதுபதி. ஸோ வெளுத்து விட்டதுக்கப்புறம் சௌந்தர்யாவோட மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னா, ஓஹோ நம்ம கேங் சேர்ந்தது தப்பாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே விலகி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் பண்ணக்கூடிய தப்பு எங்கே தெரியுமா? சௌந்தர்யா அவர்கள் இவங்க வெளியே வந்தது பிரச்சனை இல்லை. ஜெப்ரி நிறைய நேரங்களில் ஜாக்லினை பற்றி பேசுனதே கிடையாது, அந்த கேங்கை பற்றி பேசுனதே கிடையாது. ஓகே, அந்த இடத்துல இருக்கிறது தப்பு அப்படின்ற பட்சத்தில் அவர் வெளியே போயிட்டார், வேறு ஒரு ரூம்க்கே சேஞ்ச் அவுட் ஆகிட்டா. அதுக்கப்புறம் அவன் என்னென்னமோ பண்ணால் அது வேறு விஷயம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இவங்களும் பார்த்திங்கன்னா கடைப்பிடிச்சிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஜாக்லின் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட புரணி மேலே புரணியாக பேச ஆரம்பித்தாங்க சௌந்தர்யா. அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் இப்படிலாம் இருந்துட்டீங்க, ஏன் இப்போ முதுகில் குத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் கேட்குறாங்கன்னா கேட்குவாங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்டாக பழகிட்டீங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரெண்டாக பழகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை ஜாக்லின் அவர்கள் நீ என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அக்செப்ட் பண்ணு, நம்ம 2 பேரும் கெட் டுகெதரில் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த நேரத்திலேயே நீங்கள் இந்த மாதிரி கேள்விகளை எழுப்பியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது நான் கேம் விளையாட தான் வந்திருக்கேன், புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்காக வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி எழுப்பியிருந்தீங்கன்னா அது சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுவீங்களா, அவங்களுக்காக நீங்கள் நிற்பீங்களா, இப்போ அவங்களே வச்சு செய்வீங்களா? இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. இந்த கான்வர்சேஷனுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? ஜாக்லின் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணியிருப்பாங்க. நாமினேட் பண்ணி சில ரீசன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ஏற்றுக்க முடியாத சௌந்தர்யா வெளியே விஜய் விஷால் கிட்ட உட்காந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரமெல்லாம் ஜாக்லினை நீங்கள் நாமினேட் பண்ணும்போது ஓப்பன் மைண்டடாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நாங்கள் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கோம், அவங்களால தான் எங்களோட கேம் பிளேவே கெடுது அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியே சொல்கிறது அப்படின்றத நீங்கள் செஞ்சீங்க. அது உங்களுக்கு இனிக்குது. அதே மாதிரி அவங்க ஒரு சில ரீசன்ஸை சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்க சவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கசக்குது. சௌந்தர்யா இந்த மாதிரி காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கேமை பார்த்து இல்லை, கேமுக்குள்ளே எந்த ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணியிருந்தாலும் அதை ஏற்றிருந்திருப்பேன். பட் இந்த ரீசனை சொல்லி நாமினேட் பண்ணது என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணீங்க. இப்போது ஜாக்லின் அதே மாதிரியான காரணங்களை சொல்லி உங்களை நாமினேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னவாயிருக்குன்னா, நான் ஒன்றும் புனிதமான நட்பை கொடுக்கறதுக்கு வரல, நான் கேம் ப்ளே பண்ண தான் வந்தேன், பல வருஷமாக வெயிட் பண்ணி உள்ளர வந்தது, நான் என்ன புனிதமான நட்பை வளர்த்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா நீங்கள் கேட்குறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது, எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.